மதுரையில் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் வளர்ப்பு தந்தை மற்றும் வளர்ப்பு தாய் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் என நாடகமாடியவர்கள் சிக்கியது எப்படி? மதுரை மாநகர் கோசாக்குளம் பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிறுமியின் தாய் உயிரிழந்த நிலையில் தந்தை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். இதனால் சிறுமி தனது தாயின் அக்காவும் பெரியம்மாவுமான சந்திரபாண்டி, பெரியப்பா செந்தில்குமார் ஆகியோரின் பராமரிப்பில் இருந்து வந்தார். கடந்த வியாழக்கிழமை மாலை சிறுமி கழிவறைக்குள் சென்றுவிட்டு கதவை திறக்கவில்லை என கூறி அருகில் உள்ளவர்களை வளர்ப்பு பெற்றோரான செந்தில்குமார், சந்திரபாண்டி தம்பதி அழைத்துள்ளனர். சுற்றத்தாருடன் சேர்ந்து கதவை உடைத்து சிறுமியை தூக்கி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கூடல்புதூர் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூராய்வில் சிறுமி கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனால் சிறுமியின் வளர்ப்பு பெற்றோரான செந்தில்குமார், சந்திரபாண்டி தம்பதியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பாக குழந்தைகள் நல அலுவலர்களும் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிறுமியை செந்தில்குமார் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரிய வந்தது. சிறுமியை அவரது பெரியப்பாவான செந்தில்குமார் பாலியல் வன்கொடுமை செய்தபோது அவர் கத்தியதால் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த செந்தில்குமாரின் மனைவி சந்திரபாண்டி சிறுமி உயிரிழந்த நிலையில் கிடந்ததை பார்த்து சிறுமியின் உடலை கழிவறைக்குள் போட்டு தண்ணீர் குழாயை திறந்துவிட்டு கதவை மூடியிருக்கிறார். பின்னர் அருகில் உள்ளவர்களை அழைத்து சிறுமி குளிக்கச் சென்று நீண்ட நேரம் ஆகியும் கதவை திறக்கவில்லை என கூறி கதறி அழுது நடித்திருக்கிறார். அருகில் உள்ளவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது இவர்களாகவே கதவை உடைத்துவிட்டு உள்ளே சென்றுள்ளனர். சிறுமி ஃபுட் பாய்சன் காரணமாக மயங்கி விழுந்திருக்கலாம் என பக்கத்து வீட்டினரை நம்ப வைத்தும் இருக்கிறார்கள். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக போக்சோ வழக்கின் கீழ் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். கொலையை மறைத்து உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி சந்திரபாண்டியையும் கூடல்புதூர் போலீசார் கைது செய்தனர். செந்தில்குமார், சந்திரபாண்டி தம்பதியை போக்சோ நீதிமன்ற நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.